தடமாறி தடுமாறிட்டு இருக்கிறோம். இவ்வளவுதான். நம்மளுடைய வாழ்வின் நோக்கமே அறிவில் முழுமை பெறவும். எந்த அறிவில் முழுமை பெறவும்? 6வது அறிவில் முழுமை பெறவும். ஏன்னா அது எப்படி நீங்க சொல்றீங்கன்னா, ஏன்னா நம்ம ஒரு அறிவுல இருந்து 6 அறிவு வந்துருக்கு. அது ஒண்ணு மட்டும்தான் வளர்ந்துட்டு இருக்கு. இந்த உடம்போ மற்றதெல்லாம் வளர்ந்தாலும் ஒரு காலகட்டத்தில் மறைச்சு போயிடும். ஆனா தொடர்ந்து நம்ம கிட்ட பயணம் பண்ணிட்டு இருக்கிறது, நம்மளுடைய வாழ்க்கை சரித்திரத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அறிவுல இருந்து ஈரறிவா வந்து 3 பறவையினமா விலங்கினமா குரங்கா வந்து 6வது அறிவா வந்துட்டு. ஆனா இந்த 6வது அறிவுல முழுமை பெற்றிருக்கிறோமா அப்படின்னா இல்ல. இன்னுமே விலங்கின குணங்கள் நம்ம கிட்ட இருந்துட்டு தான் இருக்கு. நம்ம பேசுறப்பவே சொல்ல, நான் மிருகம் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுங்க. ஆதி மிருகமா அப்ப எப்ப வேணாலும் மிருகம் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்ப நம்ம மனிதனா பிறந்து இன்னும் குண வழியில பாத்தீங்கன்னா எனக்கு அந்த மிருகத்தினுடைய தொடர்ச்சியினால அந்த மிருக குணம் இருக்கு. அப்போ அது வந்து விலகி அறிவுல உயர்ந்தோம் அப்படின்னா முழு மனிதனாக மாறும். அப்ப முழு மனிதனாக மாறும் பொழுது இறை உணர்வு கெட்டது. அப்ப இறை உணர்வு கெட்டையில நம்ம வந்த நோக்கம் இறைநிலை அடையிறது. அதுக்கு உதாரணமா இயற்கையில் இருக்கு. இதையுமே நீங்க வெளியில போய் பார்க்க வேண்டியது. இப்போ கடல் நீர் இருக்கு. சூரிய வெப்பத்துல என்ன ஆகுதுங்க? மேகம் ஆகும். அது மலைத்துளியாக இந்த பூமியில நிலத்துல விழுது. சின்ன சின்ன ஓடும் கரைகள்லாம் ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க? அது குளம் குட்டைகள் எல்லாம் போய் நிறையுது. அப்புறம் ஆறுகள் ஓடுது. அப்புறம் நதியாக மாறுது. எப்படி 1 அறிவிலிருந்து 5 அறிவு வந்ததுங்களோ 6 வரைக்கும். அடுத்தது நதிங்கிற நிலையில தான் நாம தான் இருக்கிறோம். நாம நதி. இந்த நிலையில் இருந்து வந்த நிலைக்கே போய் சேர்றது எங்கிறது புறப்பட்டோம்னா அதே கடல்ல போய் சேருது பாருங்க. அந்த கடல் நீர் எப்படி ஆவியாகி மழையாக புரிந்து எல்லா பக்கம் ஓடி நதியாகி மறுபடியும் போய் சேருதோ, அதே போல நாம எல்லாம் பிரபஞ்சத்திலிருந்து விண்ணிலிருந்து உயிராக இந்த உடம்புக்குள்ள வந்து 1 அறிவாகி 6 அறிவாகி மறுபடியும் இறைநிலைகிட்ட போறதுதான் நம்மளுடைய. இதுதான் வாழ்க்கையை நம்ம கிட்ட கொடுத்திருக்கக்கூடிய இயற்கை அறிவு. இதுதான். விலங்கெல்லாம் என்ன செய்துட்டு இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. பிறக்குது, வளருது, வயது வந்தா குட்டியில போடுது, வயசாகி செத்து போயிடுது. நம்மளே சில பேர் அப்படித்தான் இருக்கிறோம். பிறக்கிறோம், வளர்றோம், இந்த கலாச்சார பண்பாட்டில் கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தையை பெற்றுக்கிறோம், வளர்த்துறோம், வயது வந்து செத்து போயிடும். செத்து போன கல்லன்னு நான் பண்ணலாம். அது 5 அறிவு விலங்கு செஞ்சிருச்சு. நான் பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணி குழந்தையை பெற்றுட்டு சாவருக்கு வரல. நாம ஞானிகள் பக்கம் சொல்றது நான் சொல்றேன். நாம இந்த 6வது அறிவுல முழுமை பெற்று எங்கிருந்து வந்தோம்னா அங்க போறதுக்கு இந்த வீடு வேறு,